ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நம்மளுடைய ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கிறதா இருக்கட்டும், அல்லது பெயர் நீக்கம் பண்ணுறதா இருக்கட்டும், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது, உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது. ஸோ இது போன்ற ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட பல சேவைகள் உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாலுக்காவிலையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மக்கள் குறைதீர் முகாம் ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று நடத்துவாங்க. அந்த கேம்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனடியாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க. அது சம்மந்தமான ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின தகவல் முதலாவதா பார்க்கலாம். 2வதா சரி, ஓகே, இந்த குறைதீர் முகாம் நடக்குது. ஆனா பர்ட்டிகுலரா எங்களுடைய தாலுகாவுக்கு ஒவ்வொரு மாசமும் எந்த தேதியில வந்து இந்த முகாம் நடக்கும்? அத பத்தின தகவல் நாங்க எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான தகவல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2வதா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும். ஓகே. முதலாவதா அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அத பத்தி பார்க்கலாம். ஸோ வெளியிட்ட நாள் 7/2/2024. அதாவது இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில், தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 10/2/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகாரச் சான்று வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மற்ற மாவட்டத்துக்கு எங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்லல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுக்காவிலையும் இந்த மக்கள் குறைதீர் முகாம் நடக்குது. இது சம்மந்தமாக இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ரேஷன் கார்டு சம்மந்தமாக டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்கும், 1967 அல்லது இந்த நம்பருக்கு நம்ம வந்து கால் பண்ணி கேட்டோம் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுக்காவுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. மேடம், எனக்கு ஒரு டவுட். இப்போ 7ஆம் தேதி ஒரு சர்க்குலர் ஒன்று இருந்தாங்க, இந்த மாதிரி கேம்ப் நடத்த போறதா சென்னையில, இந்த ரேஷன் கார்டில் நேம் கரெக்ஷனு, மொபைல் நம்பர் சேஞ்ச் இதெல்லாம். அது வந்து எல்லா மாவட்டத்திலயும் இந்த சென்னையில் மட்டும் தான் நடக்குமா? உங்க ரேஷன் கார்டுல பதிவுல இருக்க மொபைல் நம்பர் தான் பேசிட்டு இருக்க மொபைல் நம்பருங்களா சார்? ஆமா மேடம். குடும்ப தலைவர் நேம் தெரிஞ்சுக்கலாங்களா? 1 செகண்ட் லைன்ல வெயிட் பண்ணுங்க சார், செக் பண்ணிக்கலாம். லைன்ல காத்திருந்தமைக்கு நன்றிங்க சார். சொல்லுங்க. ஓகேங்க சார். ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா மாசத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2வது வாரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை குறைதீர்ப்பு முகாம் நடக்கும் சார். சரிங்க. ஓகேங்களா? ஓகே. ஒன்ஸ் அது எங்க நடக்குங்கிறத உங்க புதுக்கோட்டை தாலுகால டிஎஸ்ஓ வட்ட வழங்கல் அதிகாரி இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா? அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும், ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பாருங்க சார். ஓகே ஓகே மேடம். அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க இங்க நடக்குது, அங்க போயிட்டு நம்ம. ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரிங்க மேடம், தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கஸ்டமர் கேரில் அந்த மேடம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாலுக்காவிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இந்த மக்கள் குறைதீர் முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்து அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய தாலுக் சப்ளை ஆஃபீஸர், டிஎஸ்ஓ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க அந்தந்த தாலுக்காவில் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு. அப்போது இந்த தாலுக் சப்ளை ஆஃபீஸனுடைய நம்பர் வந்து நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அதுக்கு இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தொடர்புக்கு அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஆணையாளர் நம்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மாவட்டம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தாலுக்கா நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய தாலுக்கா எதுவோ அந்த தாலுக்காவுக்கு நேராக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து அந்த தாலுக் சப்ளை ஆஃபீஸருடைய மொபைல் நம்பர். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, அதாவது எந்த இடத்துல வந்து இந்த மக்கள் குறைதீர் முகாம் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் ரேஷன் கார்டு சம்மந்தமான கரெக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த நம்பர் அவங்க அட்டன் பண்ணல, 2-3 டைம் ட்ரை பண்ணேன் ஆனால் அட்டன் பண்ணல அப்படின்னா
நேரடியாக அந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக தாலுக்காவில் இருக்கக்கூடிய டிஎஸ்ஓ ஆஃபீஸரை போய் பாருங்கள். அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த முகாமில் கலந்துக்கிட்டு விரைவில் உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த முகாமினுடைய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.